Hi friends, நான் உங்க சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம சாமிக்கு வச்சு தூக்கி போடுற பூவை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். எப்பயும் நம்ம சாமிக்கு வச்சுட்டு காஞ்சி போற பூவை தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடுவோம். இந்த டைம் அப்படி பண்ணாம நல்ல ரீயூசபிள் ப்ராடக்ட்டா மாத்திடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் லாஸ்ட் வீக் சாமிக்கு வச்ச பூவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ இந்த வீக் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பூவை வச்சு நம்ம நல்ல ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். கூடவே இந்த பூவில் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பன்னீர் ரோஸ். நீங்கள் ரோஸில் எந்த வெரைட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதே போல் குட்டி குட்டி பட்டன் ரோஸை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பூவை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சாமிக்கு வச்சிடலாம். இந்த பூவை நம்ம டைரெக்டாக வெயிலில் காய வைக்கிறத விட ஒரு 3 to 4 டேஸ்க்கு நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் காய வைக்கும் போது இந்த பூவோட நேச்சுரல் கண்டென்ட் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் இதே போல் 1 kg அளவுக்கு கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இது நான் லாஸ்ட் வீக் சாமிக்கு வச்சுட்டு எடுத்த பூ எந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. இதோட கலர் எல்லாமே அப்படியே டார்க்காகவே இருக்குது. நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு டார்க்கான கலர் நமக்கு கிடைக்காது. லைட்டாக ஃபேடான மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ரெஷ் பூவை நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இது போல் 1 வீக் அப்புறம் சாமிக்கு வச்சுட்டு எடுத்த பூவாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ட்ரையான பூவிலேருந்து பெட்டல்ஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த காம்பு நமக்கு தேவையில்லை. பாருங்க, பூ எந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. இருந்தாலும் இதில் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்குது. நம்ம இந்த பூவை ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா பூவில் இருந்தும் நான் பெட்டல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 2 வீக்ஸ் மட்டும் நான் சேகரித்த பூ இது. பாருங்க, இந்த அளவுக்கு பூ கிறிஸ்பாக காஞ்சிருக்கணும். நான் காய வச்சது மொத்தமுமே 200 கிராம் அளவு இருக்க பூ தான். இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பூவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பூ நல்லா கிரைண்ட் ஆகி வரும் நமக்கு. நம்ம ரெடி பண்ணுற இந்த பவுடரோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அந்தளவுக்கு க்ளோவிங்காக ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பவுடராகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக திப்பியாக வருதுன்னா ஒரு ஜல்லடை வச்சுட்டு சலிச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே கரெக்டாக இருக்குன்றதுனால நான் ஜலிக்கலை. ஈவினிங் டைமில் 1 டம்ளர் சுடு தண்ணியோட 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரை சேர்த்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டிய பூவை நல்ல ஒரு ரீயூசபிள் ப்ராடக்டாக மாற்றிருக்கோம். இந்த பவுடரை ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பவுடர் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரோஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.